அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த சத்திய மார்க்கத்தை சமூகத்தில் போதிக்க வந்த நபிமார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இன்றளவிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே கூறுவது போல, ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபவுல் மூமினின், நினைவுபடுத்துங்கள், அது மூமின்களுக்கு பயனளிக்கும். அல்லாஹ் நினைவுபடுத்த சொல்கின்றான். எதை நினைவுபடுத்த சொல்கின்றான்? ஏற்கனவே நம்ம ஆண்டாண்டுகளாக கவனத்தோடு பல பேர் ஜும்மா உரைகளிலே கலந்திருப்பீர்கள். பேசப்பட்ட செய்திகள் எல்லாம் ஒரு கட்டத்திலே மறக்கடிக்கப்படும். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். நம்ம ஏற்கனவே இந்த செய்தியை சொல்லி இருக்கிறோம். ஒரு உதுவாக இருந்தால் உதுவுடைய பழைய சட்டங்கள் நமக்கு மறந்துருச்சு. நம்ம கிளாஸ் கூட எடுத்திருப்போம். இன்னைக்கு அது சம்பந்தமான ஏதாவது ஒரு செய்தியை கேட்டா நமக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்? அதோடு நம்ம ஒழு செய்கிறோமே தவிர அந்த அந்த பாடத்தை பற்றியான அந்த இல்மு, அந்த அறிவு நமக்கு என்ன செய்யுது? நாளுக்கு நாள் மறக்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. குர்ஆனை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வெளியில கடுமையான வெயில் அடிக்குது வெளியில, அதனால நீங்க இங்க உட்கார்ந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ரம்யமா நல்லா தூக்கம் வரும். நானே இங்க உட்கார்ந்தாலும் எனக்கு தூக்கம் வரும். இது இயல்பா நடக்கக்கூடியது. ஆனா ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் அது தொழுகைக்கு ஈக்குவலான இபாதத். அது ஜும்மா எப்படிப்பட்டது? மற்ற உரைகள்ல நீங்க அமர்ந்து இருக்கிறதுக்கும் ஜும்மாவில் அமர்ந்து இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜும்மால என்ன செய்யக்கூடாது? கண்டிப்பாக தூங்கக்கூடாது. தூக்கம் வந்துச்சுன்னா இடத்த மாற்றி உட்காருங்க. நிறைய சட்டங்களை சொல்லுது. ஜும்மால எப்படி உட்காரணும், நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எங்க இருக்கணும், இமாம் என்ன பேசுறாங்களோ அதை பார்த்துதான் இருக்கணும். பேசப்படுறது செவிமடுக்கணும். கீழே என்ன செய்யக்கூடாது? தூசியை விளக்குறது, போனை நோன்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க, நிறைய சட்டம் சொல்லி தராங்க. ஜும்மா இபாதத்தோட சம்பந்தப்பட்டது. பக்கத்துல எப்படி தொழுகையில ஒருத்தன் பேசுனா பக்கத்துல நின்று ஒருத்தர் பேசிட்டு இருக்கான், நம்ம பேசாதன்னு சொல்லுவோமா? ஏன்? நான் தொழுகையில இருக்கேன், நான் தொழுதுட்டு இருக்கேன், பக்கத்துல ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அவரை பார்த்து சொல்லுவோமா? ஜும்மால அல்லாஹுடைய தூதர் அந்த ரூலை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, யாராவது பேசிட்டு இருந்தா கூட நீ பேசாதன்னு சொன்னா உன்னுடைய ஜும்மா வீணடித்தவனாக நீ மாறி விடுவாய் என்கிறார்கள். அப்ப நீங்க ரொம்ப கவனமா என்ன செய்யணும்? அது பேசுறது புரியாட்டாலும் சரி, சட்டம் நமக்கு அதுதான். என்ன? கீழே உட்கார்ந்து கேட்கக்கூடியவர்கள் முழுமையாக என்ன செய்யணும்? அந்த உரையை செவிமடுக்க வேண்டும். தூக்கம் வந்தா என்ன செய்யுங்க? தயவு செய்து இடத்தை மாற்றி உட்காருங்க. அது ஜும்மாவில் அல்லாஹுடைய தூதர் சொல்லித்தரக்கூடிய வழிமுறை. அப்ப இங்க என்ன விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்றால், ஃபதக்கிர், நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், இன்ன திக்ரா தன்ஃபவுல் மூமினீன், மூமின்களுக்கு அது என்ன செய்யும்? பயனளிக்கும் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு செய்தியையுமே திரும்ப திரும்ப கூறுவதற்கு கட்டளை இடுகின்றான். அந்த அடிப்படையில் தான் நான் நம்முடைய வாழ்வில் எவ்வளவுதான் மார்க்க கடமைகளை செய்தாலும், மார்க்க பணிகளை செய்தாலும், சமூகம் சார்ந்து சிந்தித்தாலும், மக்களுடைய நலன் சார்ந்து சிந்தித்தாலும், ஈமான் என்பது அது பலம் கூடியதாகவும் குறைந்ததாகவும் நாளுக்கு நாள் போய்கொண்டே இருக்குது. அது போற பாதையை பொறுத்து இருக்குது. ஈமான் என்பது அது போகக்கூடிய பாதையை பொறுத்து இருக்கிறது. போகும்போது என்ன செய்யும்? பள்ளம் மேடு வந்துச்சுன்னா அதுக்கேத்தாக்கள் அது பயணிக்கும். போகும்போது ரோடு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கேத்தாக்கள் என்ன செய்யும்? வேகமாக போய்கொண்டே இருக்கும். ஈமான் அப்படிதான் இருக்குது நம்மள்ட்ட. நம்ம நல்ல நண்பர்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், ஜமாத்துகளோடு தொடர்பு, பள்ளிவாசலோடு தொடர்பு என்று நாம் பயணித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதையே அந்த தோழர் என்ன செய்யறார்? அல்லாஹுடைய தூதரை சந்திக்க வந்த தோழர் என்ன செய்யறார்? ஹன்லலா என்கின்ற தோழர் சொல்கிறார், அல்லாஹுடைய தூதரே, நாங்க பள்ளிவாசல்ல உங்களை சந்தித்து பேசும் பொழுது எங்க ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஈமான் எப்படி இருக்குது? அதுல பலகீனம் கிடையாது, அதுல யாரும் குறை சொல்ல முடியாது என்கின்ற அளவிற்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. வீட்டுக்கு போனா அப்படியே தலைகீழ மாறி போயிருந்தோம். நாம ஒரு பயானை கேட்கிறோம் வைங்க, அந்த பயான் என்ன செய்யுது நமக்குன்னு சொன்னா, நமக்கு அந்த பயான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. சதக்காவை பற்றி உரை நிகழ்த்தப்படுகிறது. வெளியே போன உடனே ஒரு 1000 ரூபாய் சதக்கா கொடுக்கணும் நியத்து வைக்கிறோம். தொழுக முடிஞ்ச உடனே நியத்து மாறுது. மாறுதா மாறலையா? நமக்கு மாறி இருக்கும். எல்லாருக்கும் அல்லாஹ் மனிதன் என்கின்ற அடிப்படையில அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறான். பயான் கேட்கிற வரைக்கும் ஃபுல் பூஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கிறோம். வெளியே எந்திரிச்சு போகும்போது என்ன மாறுது? இருக்கட்டும், 1000 ரூபாய் நமக்கு அந்தந்த செலவுகள்லாம் இருக்குது, நம்ம தேவைக்கு போகதான சதக்கா, நம்மளே நாமளே என்ன செய்யறோம்?
தயார்படுத்திக் கொள்கிறோம். எதுக்கு? சதகாவை கொடுக்க விடாமல் தயார்படுத்திக் கொள்கிறோம். எதுக்குள்ள? பயானம் முடிச்சு 2 ரக்காயத்துகள் தொழுது முடிப்பதற்குள்ள. அப்ப அந்த மாதிரி சூழல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? நம்முடைய உள்ளத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது? அதுல கூடுதல் குறைவான ஈமானோடு நம்முடைய உள்ளம் பயணிக்கிறது. அப்ப இந்த உள்ளத்துல ஈமான் என்பது ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஈமான் என்பது மிக வலுவாக இருக்க வேண்டும். அதுக்கு நாம என்ன செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய வேதத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த சுன்னாவையும் பற்றி பிடிப்பதுதான் அதற்கு சிறந்த வழி. அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு வழிமுறையையும் நம்முடைய வாழ்விலே எடுத்து இயம்பி செயல்படுத்துவதுதான் அதற்கான வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நாம என்ன நினைப்போம்? இது நமக்கு அதை பத்தி ஒரு உறுதிப்பாடு இருந்தால் மட்டும்தான் அதை செய்வோம். ஒரு உறுதிப்பாடு அந்த விஷயத்துல இருந்தா மட்டும்தான் அதை செய்வோம். ஒரு வாகனத்துல பயணிக்கிறோம், பயணிக்கும் போது நமக்கு தோணுது நம்ம கீழே விழுந்துருமோன்னு ஒரு பயம் வருது. வாகனத்துல சந்தோஷமா பயணிப்போமா? வாகனத்துல அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியுமா? நம்மளால முடியாது. ஏன்? வாகனத்தை நம்ம ஓட்டுவோமா ஓட்ட மாட்டோமா என்கின்ற நம்பிக்கை இல்லை. புதுசா பைக் ஓட்டுறாங்களே, அவர்களுடைய நிலையை பாருங்க. புதுசா பைக் ஓட்டும் போது தட்ட தடிமாறிதான் ஓட்டுவான். ஏன்? அவனுக்கு அதை பத்தி உறுதிப்பாடு இல்லை. நம்மளால போக முடியுமா போக முடியாத 2 மனநிலையில இருக்கிறான். 2 மனநிலையில இருக்கிறான். ஏன்? அதுல அவன் பழக்கப்படல. ஒண்ணு. 2வது, அவன் இப்பதான் புதுசா படிக்க ஆரம்பிக்கிறான். 2, புதுசா கார் ஓட்டுறவனும் அதே நிலைதான். புதுசா கார் ஓட்டும் போது என்ன செய்வா? இங்க போகலாமா அங்க போகலாமா, எங்க போனா பார்க்கிங் கிடைக்கும், எல்லாவற்றையும் யோசிச்சுதான் பயணிக்க ஆரம்பிப்பான். அதுக்கு முன்னாடி கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே அவனுக்கு சிந்தனை எப்படி போகும்? இந்த காரை நம்ம ஓட்டுறோமே, கரெக்டா ஓட்டிடுவோமா, யார் மேலையும் இடிச்சுவோமா, நம்ம வாகனத்துக்கு ஆபத்து ஏற்பட்டுமா, இந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்கு வலுவா ஏற்பட என்ன ஆகும்? திரும்ப திரும்ப விபத்துகள் தான் ஏற்படும். அதை பற்றிய அந்த பழக்கத்துக்கு நாம் வர்றதுக்கு என்ன செய்வோம்? கொஞ்சம் பின்வாங்குவோம். அப்ப ஈமானை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்டதுதான். ஈமான் எப்படிப்பட்டது? அதுல உறுதிப்பாடு இல்லாத வரைக்கும் நம்முடைய இபாதத்துகள்ல உறுதிப்பாடு இருக்காது, நம்முடைய மார்க்க காரியங்கள்ல உறுதிப்பாடு இருக்காது. ஈமான் எடுக்கிறோமே, ஈமான்ல யாரெல்லாம் பலகீனப்பட்டு இருக்கிறார்களோ, ஈமான்ல யாரெல்லாம் பலகீனப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய மற்ற எல்லா காரியங்களும் பலகீனப்பட்டு போகிறது. பார்க்கிறோமா இல்லையா? ஈமான்ல பலகீனப்பட்டவனுடைய எல்லா காரியமும் பலகீனப்பட்டு போகுது. ஈமான் எப்படி இருக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி இருக்கணுமா? ஈமான் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஈமான் பலமானதாக இருக்க வேண்டும். ஈமான் அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பிட்டு காட்டுறாங்க. அல் முஃமினு கவியுன், ஒரு பலகீனமான மூமினை விட கைரும், இன்னொரு மூமின் சிறந்தவன். அவன் யார் என்று சொன்னால் பலமான மூமின் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப பலமான மூமினை விட பலகீனமான மூமினை விட பலமான மூமின் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன். அப்ப நல்லா கவனிக்க வேண்டும். ஈமான்ல அல்லாஹ்வுடைய தூதர் தரம் பிரித்து காட்டுகிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? பல இடங்கள்ல அல் குர்ஆன்ல அழைக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ. மூமின்களை அழைச்சு அல்லாஹ் என்ன சொல்ல போறான்? ஒருத்தர் ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன? நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தானே இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அல்லாஹ் என்ன செய்யறான்? யா அய்யுஹன்னாஸ் அப்படின்னு அழைச்சி ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லல. என்ன சொல்றான் தெரியுமா? மூமின்களை அல்லாஹ் அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹ், நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள். எப்படி சொல்றான் பாருங்க. அல்லாஹ் மூமின்களே என்று அழைத்து விட்டு ஆமினு பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கின்றார். அப்ப அழைத்ததற்கான காரணம் என்ன? மூமின்கள்ட்ட பலகீனம் ஏற்படும். மூமின்கள்ட்ட பலகீனம் ஏற்படும். பலகீனம் ஏற்படும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஈமானை ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். அந்த ஈமான் பலகீனத்தை என்ன செய்யணும்? நாம சரி செய்து கொண்டே செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படை செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப நீங்க வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மூசா நபியுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன்ல பேசுகின்றான். எப்படி பேசுகின்றான்? மூசா நபி எப்படி இருந்தார் என்றால், மூசா நபி ஒரு எதிரியை சந்திப்பதற்கு ஒரு அச்ச உணர்வோடு இருந்தார். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். மூசா நபி அவர் பலமானவர். மூசா நபி எப்படி இருப்பார்னா கவியும், அவர் ரொம்ப பலமா ஸ்ட்ராங்கா இருப்பாரு. சொல்றதா இருந்தா அவர் ஒரு 2 பேரை அடிக்கிற அளவுக்கு தெம்புள்ள ஆளு. அதனாலதான் மூசா நபியுடைய வரலாற்றுல நீங்க பாருங்க, மூசா நபி பயணிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு மனிதர் கூப்பிடுவார், எனக்கும் இன்னாருக்கும் ஒரு பிரச்சனை என்பார்.
உடனே மூசா நபி கோபத்துல என்ன செய்வாங்கன்னா ஒரு அடி கொடுப்பாங்க, அவர் அந்த இடத்துல செத்து போயிடுவார். காரணம் என்ன? மூசா நபி பலமான ஆள், மூசா நபி பலமான ஸ்ட்ராங்கான ஆள். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? மூசா நபியை நபியாக ஆக்க போகிறான், நபியாக அறிவிக்க போகிறான், அவருக்கான பொறுப்பை கடமையை கொடுக்க போறான். கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌன்ட்ட போய் என்ன செய்யுங்க, உங்களுடைய மார்க்கத்தை எடுத்து வையுங்கள் என்று சொல்கின்றான். அல்லாஹ்ட்ட மூசா நபி பேசுறாங்க, எனக்கு பேச வராதே அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு பேச வராதே என்று மூசா நபி அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் தெரியுமா? மூசா நபிக்கு சில பிரார்த்தனைகளை சொல்லி கொடுத்து துணைக்கு ஹாரூனையும் அனுப்பிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்கின்றான். அப்பதான் என்ன செய்யறாங்க? ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி என்கின்ற பிரார்த்தனையோடு ஃபிரௌனை சந்திக்க போகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ஸ்ட்ராங் ஆக்குறான். எல்லா மனிதர்கள்ட்டையும் பலவீனம் இருக்குது, அல்லாஹ் என்ன செய்யறான்? ஸ்ட்ராங் ஆக்குறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஈமானிலே ஸ்ட்ராங்காக பலமான மூமின்களாக இந்த சமூகத்திலே வலம் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பலகீனம் நாளுக்கு நாள் ஏற்படுது. இன்றைய நவீன சூழல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு காட்சியையும் நீங்க பாருங்க, நம்மளுடைய ஈமானை குழி தோண்டி புதைக்கக்கூடிய நிகழ்வுகள் சுத்தி சுத்தி நடந்து கொண்டே இருக்குது. நடக்குதா இல்லையா? ஒரு சாலையில நம்மளால நிம்மதியா பயணிக்க முடியுதா? ஒரு மொபைல் போனை நிம்மதியா நம்மளால பயன்படுத்த முடியுதா? மார்க்கத்தோட இருப்போமா? ஒழுக்கத்தோட இருப்போமா? ஒரு மார்க்கம் சொல்லக்கூடிய பண்பாடோட நம்மளால வாழ முடியுமா? ஒரு காலத்திலும் முடியாது. ஈமானை குழி தோண்டி புதைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அதுல இருக்குது, நாம பயணிக்கக்கூடிய பாதைகளில் இருக்குது. ஈமான குழி தோண்டி புதைச்சு ஈமான் இல்லாத மூமின்களாக சமூகத்தில் வாழக்கூடிய சூழல். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஈமான வலுப்படுத்துறதுக்குண்டான ஒவ்வொரு உதாரணங்களையும் தன்னுடைய தோழர்களுடைய வாழ்வியல் மூலமாக நமக்கு கொடுத்தாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த நபி தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஈமான்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறார். எந்த ஒரு பலகீனமும் எந்த ஒரு வழிகேடும் அவரை என்ன செய்யல, ஈமான்ல இருந்து பலகீனப்படுத்தல. ஒரு சின்ன ஒரு பலகீனம் ஏற்பட்டுச்சு பொருளாதாரத்துல அல்லது ஏதோ குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டுச்சு, நடக்கக்கூடாத நிகழ்வு நடந்துருச்சுன்னு சொன்னா உடனே நாம பதறுவோம், அந்த ஈமான்ல இருந்து பலகீனப்பட்டு போய் விடுகின்றோம். அதுவும் இன்றைய கால சூழல்ல ஈமானை விட்டு வெகு தூரமாக நாம் போய் விடுகின்றோம். சஅத் இப்னு அபி வக்காஸ் நல்ல தன்னுடைய குடும்பத்தாரோடு சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு நபி தோழர். அவருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தாய் தான் பிரச்சனை. இஸ்லாத்தை பின்பற்றக்கூடாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடாது. அவருடைய ஈமான பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வசனத்தை கொண்டு அந்த தாய் உபதேசிக்கிறார். சஅத் இப்னு அபி வக்காஸுடைய தாய் அல்லாஹ்வுடைய வசனத்தை கொண்டு உபதேசிக்கிறார். அல்லாஹ் உன்னுடைய தாய்க்கு கட்டுப்படுன்னு சொல்றாரே, நான் சொல்றேன் நீ இஸ்லாத்தை பின்பற்றக்கூடாது, வெளியே வா. இவருடைய விஷயத்தில் தான் அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். எப்படி வசனத்தை இறக்கினான்? முதல்ல இது பாருங்க. இப்ப சஅத் இப்னு அபி வக்காஸுக்கும் அவருடைய தாய்க்கு மத்தியில ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. என்ன? இஸ்லாத்தை விட்டு வெளியே வர வேண்டும், இல்லை என்றால் உன்னோடு பேச மாட்டேன், முதல் அறிவிப்பு. நான் உண்ண மாட்டேன், இரண்டாவது அறிவிப்பு. நான் குடிக்க மாட்டேன், மூன்றாவது அறிவிப்பு. 3 அறிவிப்புகளையும் அந்த தாயார் செய்கிறார். ஒரு நாள் கிடக்கிறது, 2 நாள் கிடக்கிறது, 3 நாள் கிடக்கிறது. அந்த தாய்க்கு இன்னொரு மகன் இருந்தார், உமாமா என்று சொல்லி. அந்த உமாமா 3வது நாள் தண்ணீரை கொண்டு வந்து அந்த தாய்க்கு கொடுத்து, தண்ணீரை குடியுங்கள் என்றவுடன் தண்ணியை குடிச்சிட்டு அந்த அம்மா எந்திரிச்சு உட்கார்ந்து சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களை சபிப்பார். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த செய்தியை சொல்றாங்க, என்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் சில வசனங்களை அல் குர்ஆனில் இறக்கிறார். ஈமான்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா அல்லாஹ் நம்மளை நேசிப்பான் அப்படிங்கிறதுக்கு சஅத் அவர்களுடைய வரலாறு மிக முக்கியமான அம்சம். என்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். என்ன வசனம்? அல் குர்ஆனுடைய 31வது அத்தியாயத்தில் 13, 14வது வசனம். வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. பெற்றோர் இருவருக்கும் நலம் நாட வேண்டும் என்று நாம் உபதேசம் செய்தோம், வசியத்து செய்தோம். அது எது வரைக்கும்? அவர்கள் உங்களை இணை வைப்பின் பக்கம் அழைக்காத வரைக்கும். இந்த அம்மா இணை வைப்பின் பக்கம் அழைக்கிறாங்க. கூப்பிடும் போதே அந்த அம்மா சொல்லுது, அல்லாஹ்வே அவனை அப்படிதானே கட்டளையிட்டு இருக்கிறான், தாய்க்கு கட்டுப்படு, தந்தைக்கு கட்டுப்படு என்றுதானே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நீ எனக்கு கட்டுப்பட வேண்டியது தானே என்கிறார்கள். ஆனா சஅத் பொறுமையா இருக்கிறாரு. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் இந்த வசனத்தை இறக்குகிறார். இறக்குன உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
அப்ப அல்லாஹ் ஒரு மூமின ஒரு ஈமான எப்படி ஸ்ட்ராங் ஆக்கலாம் பாருங்க. நீங்க அல்லாஹ்வோடு சார்ந்திருந்தால், நாம் அல்லாஹ்வோடு சார்ந்திருந்தால் அல்லாஹ் நம்மோடு சார்ந்திருப்பான். அல்லாஹ்வை நெருங்க 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 நம்முடைய நெருக்கத்தினுடைய வேகம் எவ்வளவு வேகமாக இருக்கிறதோ, அதனுடைய தூரம் எவ்வளவு வேகமாக இருக்கிறதோ, அதே போன்று அல்லாஹும் அவனுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான அந்த தூரத்தை ஆக்கிக் கொள்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி நமக்கு வரலாறுகளை கொண்டு வந்து நமக்கு கண் முன்னால் நிறுத்துகின்றான். அன்பான சகோதரர்களே, ஈமான் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அது பாதுகாக்கப்பட வேண்டிய அம்சம். அந்த ஈமானை நாம் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், நாம எப்போதும் சொல்வது போல ஈமான் என்பது நீங்க கொஞ்சம் உரசி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால உள்ள காலத்துல கொடுக்கப்படாத நபிமார்களுடைய குடும்பத்தார்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனா அது என்ன இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. அதை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு உண்டான வலுவாக்குவதற்குண்டான அந்த வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். பலகீனப்படுகிறது என்றால் பலகீனப்பட்டு போகட்டும் என்று விடுவதற்கு இது ஒன்றும் நாம வாங்கிட்டு வந்த நாம செய்யக்கூடிய இன்ன காரியங்கள் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை கிடையாது. நாம ஒரு பில்டிங் கட்டுறோம், பலகீனப்படுது, விட்டுட்டா அது இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா அடுத்து புதுசா கட்டிக்கலாம். ஈமான் அப்படி கிடையாது. இடிஞ்சு விழுந்தா திரும்ப புதிதாக கட்டுவதற்குள் மரணம் வந்தால் யார் அதற்கான பதிலை மறுமையில நமக்கு கொடுப்பார்? அதற்கான கூலியை கொடுப்பது யார்? நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த ஈமானை எங்கெங்கெல்லாம் நிலைநிறுத்தி இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த ஈமான் பலகீனப்படும் பொழுது அதை ஸ்ட்ராங்கா முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வரலாறுல பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நமக்கு ஈமான் எப்போ பலகீனப்படும் தெரியுமா? நம்ம எப்போ அதிகமான பாதிப்பு, உயிர் போக போகுது அப்படிங்கிற சூழல்ல என்ன செய்வோம்? ஈமானே போனாலும் பரவாயில்லை, நாம என்ன செய்வோம்? உயிர் வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற சூழல், அந்த முடிவை கையில் எடுப்போம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க? அந்த நேரத்துலதான் ஈமான வெளியே கொண்டு வந்து காட்டுறாங்க. உயிர் போகக்கூடிய சூழலா அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க? இங்க ஈமான் ஃபர்ஸ்ட் வரணும். ஒரு மோமினுக்கு நோய் வந்துருச்சுன்னா முதல்ல ஈமான் வரணும். பலகீனம் வந்துருச்சுன்னா ஈமான் வரணும். பொருளாதார நஷ்டமா முதல்ல ஈமான் நிக்கணும். அல்லாஹ் எனக்கு உதவி செய்வார். எல்லாவற்றிலும் ஈமான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். அதுக்கு சிறந்த உதாரணம் யார்? அல்லாஹுடைய தூதர். ஈமான தான் ஃபர்ஸ்ட் முன்னிறுத்துறாங்க. உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா பலகீனத்திற்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் வைக்க வேண்டியது என்ன? அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை. அல்லாஹ் என்கின்ற அந்த வார்த்தை இருக்குது, அதைத்தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். எப்போ நான் எப்பெல்லாம் பலகீனப்படுறோம், நாம எப்படி இருக்கிறோம் அப்படி ரிவர்ஸா இருக்கிறோம். நம்மள பெரும்பான்மையான நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், எப்பெல்லாம் பலகீனப்படுகிறாரோ அப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் பின்னால போய்கிட்டே இருக்கிறார். ஈமானை விட்டு இஸ்லாத்தை விட்டு தூரமாகக்கூடிய சூழல்களை இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு போருக்காக சென்று விட்டு திரும்புகிறார்கள். நஜித் என்கின்ற தேசம். அங்க அல்லாஹ்வுடைய தூதர் அங்க ஒவ்வொரு தன்னோடு அழைத்து வந்த தோழர்களை எல்லாம் மரங்களை தேடி ஓய்வெடுப்பதற்கு அனுப்புகிறார்கள். எல்லாம் அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் வச்சுட்டு ஒரு மரத்துக்கு அடியில ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வராரு. அவர் வந்தவர் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆயுதத்தை கையில எடுத்து ரசூலுல்லாஹை பார்த்து கேட்கிறாரு, உங்களை என்னிடத்தில் இருந்து இப்பொழுது காப்பாற்றுபவர் யார் என்கிறார். இப்ப நமக்கு என்ன செய்ய முடியும்? பின்னால படம் இருக்குது, பட்டாளம் இருக்குது, இயல்பான மனிதன் அதை சொல்வார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மூமின். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களோடு இருந்த மூமின்களும் அதைத்தான் உபயோகித்திருப்பார்கள். என்னிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுபவன் யார் என்று கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னிடத்திலிருந்து என்னை காப்பாற்றுபவன் அல்லாஹ் என்று சொன்ன உடனே அவன் வாளை கீழே போட்டு ரசூலுல்லாஹுக்கு பின்னால போய் நின்றான். ரசூலுல்லாஹ் தோழர்களை எல்லாம் அழைச்சி, இந்த மனிதர் வந்தார், இப்படி நடந்தது, இப்படி கேட்டார், நான் இப்படி சொன்னேன் என்று அவர்களுக்கு முன்னால் உபதேசிக்கிறார்கள். ஈமானுடைய வெளிப்பாடு பலகீனத்தில் அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் எங்கெல்லாம் பலகீனப்படுகிறோமோ அங்கெல்லாம் அல்லாஹ் ஒருவன் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற அந்த வெளிப்படுத்துதலை நாம் நம்முடைய நாவின் மூலமாக, மனதின் மூலமாக அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எக்கச்சக்கமான வரலாறுகளை சொல்கிறார்கள். ஈமான நம்ம அப்படி இப்படி ஒரு ஈமானா, ஒரு மனிதன் மரணிக்க போகின்றான், மரணிக்கின்ற தருணத்திலே
அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுப்பானா, இப்படி ஒரு ஈமானோடு வாழ வைப்பானா என்று யோசிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் எக்கச்சக்கமான நிகழ்வுகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களுடைய அந்த வரலாற்றிலே நிறைந்து கிடக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் என்னதுதான்? ஈமான் தான். இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், நம்முடைய உயிரே போனாலும் சரி. உயிர் தானே, உயிருக்காகத்தானே உழைக்கிறது, ஓடுறது, நம்ம குடும்பத்தை அமைத்துக் கொள்வது, நம்முடைய பசியை போக்குறது எல்லாம் எதுக்காக? என்னுடைய உயிர் இந்த உலகத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். அதுக்காகத்தான் என்ன செய்யறோம்? எல்லாவற்றையும் செய்கின்றோம். இந்த உயிர் தான் ஃபர்ஸ்டா. இந்த உயிரே போனாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன்? ஈமானை விட்டு தூரமாக மாட்டேன். ஈமானை விட்டு ஒரு காலத்திலும் தூரமாக மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழர், ஆசிம் இப்னு சாபித் என்று அழைக்கப்படக்கூடிய தோழர், இவருடைய தலைமையில ஒரு 10 பேர் கொண்ட குழுவை என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புறாங்க. எங்க அனுப்புறாங்க அப்படின்னா, அதாவது வேவு பார்க்கிறதுக்காக ஒற்றர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இவர்களை அனுப்புகிறார்கள். இவங்க போறாங்க. இவர்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பனு லிஹ்யான் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாருக்கு தகவல் கிடைக்குது. என்னன்னு சொன்னா, இப்படி ஒரு 10 ஒற்றர்கள் நம்மை வேவு பார்ப்பதற்காக, மக்கமா நகரத்தில் வாழக்கூடிய மக்கத்து குறைசிகளை வேவு பார்ப்பதற்காக, நம்மளை வேவு பார்ப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். இவர்களை நீங்கள் கைது செய்யுங்கள் என்று சொன்ன உடனே பனு லிஹ்யான் குலத்தார்கள் ஒரு 200 பேர் கொண்ட கூட்டம் அப்படியே அவர்களை சுற்றி வளைத்து, அவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு உயரமான இடத்துல ஏறி நிற்பாங்க. அவங்கள ஃபுல்லா கீழே கூப்பிடுறாங்க, வாங்க, நாங்க உங்களை கைது செய்வோம், உங்களை கைது செய்ய மாட்டோம், உங்களை மன்னித்து விட்டு விடுகிறோம் என்று சொல்லி அழைப்பார்கள். இப்ப இந்த ஆசிம் இப்னு சாபித் சொல்லுவாங்க, என்னுடைய பொறுப்பை ஒரு காஃபிருடைய கரத்தில் நான் ஒப்படைக்க மாட்டேன் என்று அந்த இடத்துல சொல்லிட்டு, நான் ஷஹீதானாலும் பரவாயில்ல, அதுக்கு அர்த்தம் அதான், நான் ஷஹீதானாலும் பரவாயில்ல, நம்ம போராடி நீங்க அத்தனை பேரும் செத்து போனாலும் பரவாயில்ல, ஏன் பொறுப்பை நான் என்ன செய்ய மாட்டேன். ஒரு பாருங்க, வெறும் 10 பேர் சுத்தி நிக்கிறது 200 பேர். அல்லாஹ் எப்படியான ஒரு உள்ளத்தை இங்க கொடுக்கிறான் பாருங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒரு பொறுப்பு, ஒரு ஒற்றை வேலை பார்க்கிறாங்க. உளவாளிகளாக வந்திருக்கிறார்கள். நாம சிக்குனா என்னென்ன செய்ய போறோங்கிற தகவலை ஃபுல்லாக எடுப்பா. இதை முறியடிக்கணும்னு சொன்னா நம்ம அகப்படக்கூடாது. அதுக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த மார்க்கத்திற்கு துரோகம் விளைத்து விடக் கூடாது என்கின்ற ஈமானிய வெளிப்பாட்டை ஆசிம் இப்னு சாபித் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துறதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இங்க இருந்து அம்பு அடிக்கிறாங்க. 7 பேர் என்ன செய்யப்படுறாங்க? 10 பேர்ல 7 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். மீதி 3 நபர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். அதுல ஒருத்தர் யாருன்னு சொன்னா, ஹுபைப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கைது செய்து அழைத்து கொண்டு செல்கிறார்கள். 3 பேர்ல ஒருத்தருக்கு பேர் சொல்லப்படல. அவர் என்ன செய்யறாருன்னா போராடுறாரு. அவங்க கீழே இறங்கின உடனே அந்த அம்புல உள்ள அந்த வில்லுல உள்ள அந்த அந்த கயிறை எடுத்து என்ன செய்யறாங்க? கையை கட்டின உடனே அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நீங்க கைது செய்ய மாட்டேன், உங்களை பாதுகாப்பேன், வாக்குறுதி கொடுப்பேன்னு சொன்னீங்க, இப்ப கைது செய்யறியே அப்படிங்கிறாரு. அவர் வர மறுக்கிறார். கைதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்ச உடனே அவரையும் அங்கேயே கொலை செய்யறாங்க. 2 பேர் தான் சிக்கினாங்க. அதுல ஒருத்தர் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் கைது செய்து கொண்டு போறாங்க. கொண்டு போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கொடுத்த வாக்குறுதிப்படி நடக்கவே இல்லை. மக்காவில் உள்ள ஹாசிம் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தாரிடத்திலே அவரை விற்பனை செய்கிறார்கள். அவர்கள் அவரை அடைத்து வைத்து, அவங்க யாருன்னு சொன்னா, ஏற்கனவே பதிர் களத்துல இந்த ஹுபைப் அவர்கள் ஹாசிம் குலத்தில் உள்ள ஒரு தலைவரை கொலை செய்திருப்பார். அந்த தலைவருக்கு பழி வாங்க ஹுபைபை விலைக்கு வாங்கிடுவாங்க. ஹுபைபை கொலை செய்யணும், கொலை செய்யறது கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்கிறாங்க சிறைச்சாலையில. ஹுபைப் தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், கொஞ்ச நேரத்தை கொண்டு போய் கொலை செய்து விடுவார்கள். கொலை செய்வதற்கு முன்னால் என்னுடைய உடம்பில் உள்ள எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் தூய்மையாக்க வேண்டும் என்று சொன்னாலோ அந்த மறைவிடங்களில் எல்லாம் முடியை வெளிப்படுத்த வேண்டும், முடியை எடுக்க வேண்டும். அதற்காக கத்தியை கேட்கிறார். கத்தி கொடுக்கப்படுகிறது. அங்க சுத்தம் பண்ணிட்டாரு, உடம்ப ஃபுல்லா சுத்தமாக்கிட்டார், மறைவிடங்களில் உள்ள முடிகளை களைந்து விட்டார். இப்ப அவரு அந்த கத்தியோட உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு குழந்தை ஓடி வருது. அந்த குழந்தை வந்த உடனே அந்த அம்மா கவனிக்கல. இந்த குழந்தை வந்ததை கவனிக்கல. அப்ப அந்த குழந்தையை எடுத்து மடியில வச்சுக்கிட்டாரு. இப்போ பயப்படுறாங்க. அவர் நினைச்சா அந்த குழந்தையை காட்டி மிரட்டி என்ன செய்யலாம்? அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஏன்னா உயிர் முக்கியமே, குழந்தையுடைய உயிர் முக்கியமே. ஏற்கனவே ஒரு இழப்புக்காகத்தான் ஹுபைபை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா, நான் ஒரு காலத்திலும் இந்த குழந்தையை கொலை செய்ய மாட்டேன், எனக்கான தண்டனையை நீங்கள் நிறைவேற்றலாம் என்று அந்த குழந்தையை விடுவிக்கிறார். எப்படி பாருங்க, அல்லாஹ் ஒரு ஈமானிய நிகழ்வு அதுல நிகழ்த்துறான். இது யாருக்கு ஏற்படும் என்றால், ஈமான்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏற்படும். நாம பலகீனமாயிட்டோம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா
வாழ்நாள் முழுவதும் பலகீனமாகி கொண்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப இவர் ஹுபைபை கொண்டு போய் கொலை செய்யணும். அவங்களும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. யாரு? மக்கத்து முஷ்ரிக்குகள் என்ன புரிந்து வைத்திருந்தார்கள் என்றால், மக்கமா நகரம் புனிதமான நகரம், மக்கால கொலை செய்யக்கூடாது, மக்காவில இருந்து வெளியே கொண்டு போய் ஒரு இடத்துல கொலை செஞ்சிருவோம்னு அழைச்சிட்டு போறாங்க. போற வழியில ஹுபைப் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு 2 ரக்காத்து மட்டும்தான் தொழணும், தொழுறதுக்கு அனுமதி தாங்களே அப்படின்னு கேட்கிறார். ஹுபைப் ரலியல்லாஹு ஃபாஸ்டா தொழுதுட்டு வேகமா வந்துருந்தாங்க. வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றார் ஹுபைப் ரலியல்லாஹு, நான் உயிருக்கு பயந்தவன் என்று நீங்கள் நினைத்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு வேகமாக தொழுது விட்டு வந்தேன், இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே கொஞ்ச நேரம் உரையாடி விட்டு வந்திருப்பேன் என்று ஹுபைப் அவர்கள் அங்கே பேசுவார்கள். அங்கே ஷஹீதாக்கப்பட்டு விடுவார். நீங்க நல்லா கவனிக்கணும், இது ஈமானால் மட்டும்தான் இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி காட்ட முடியும். உங்களுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அது ஈமான். கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்துருங்க, சஃப் நல்லா தள்ளி வாங்க, முன்னாடி தள்ளி வாங்க, பின்னால் நிக்கிறாங்க பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கிறது என்றால் ஈமானோடு சேர்ந்து அது ஈமானால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும். ஈமான்ல பலகீனப்பட்டவர்கள், ஈமானை விட்டு வெளியேறியவர்கள் நாளுக்கு நாள் வழிகேட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். மார்க்கத்தை விட்டு, மார்க்கத்தை புறந்தள்ளி விட்டு உலக மோகத்திலே சுற்றி திரியக்கூடிய மோசமான சூழலை பார்க்கின்றோம். அப்ப இதெல்லாம் முறியடிக்கப்பட்டு நாம் நல்ல மூமின்களாக இந்த சமூகத்திலே வலம் வந்தால் மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான சிறந்த கூலிகளை, சிறந்த பரிசுகளை நமக்கு வைத்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல நிகழ்வுகளை முன்வைக்கிறார்கள். ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு சொல்வது என்ன? ஈமான ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங் ஆக்குங்க. அதை ஸ்ட்ராங் ஆக்குனா இப்படியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, பலகீனம் ஏற்படும் பொழுது, ஆபத்துகள் ஏற்படும் பொழுது, உயிருக்கே உத்தரவாதம் இல்லை என்கின்ற சூழல் வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளலாம். பாவமா அல்லது நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டிய சூழலா என்றால் நாம் இந்த உலகத்துல உயிர் வாழ்வதை விட பாவத்தை விடுவதுதான் மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? பாவத்தை தேர்ந்தெடுத்து உயிர் வாழ்வதை முக்கியப்படுத்துகிறார்கள். உயிர் வாழ்வதற்காக பாவத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். உயிர் வாழ்வதற்காக ஒரு பாவத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். யாரையும் ஏமாற்றலாம், யாரையும் ஏமாற்றி பிழைக்கலாம், எந்த ஒரு பாவத்தையும் செய்யலாம். கேட்பதற்கு ஆள் கிடையாது. ஜமாத் தலைவர் கூட கேட்க மாட்டார், பள்ளிவாசல் நிர்வாகங்கள் கேட்காது. அவன் அப்படித்தான் இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். இன்றைக்கு இல்லை என்றால் என்றைக்காவது ஒரு நாள் நாம் மரணிப்போம். மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படும் பொழுது நிச்சயம் நமக்கான கேள்வி கேட்கப்படும். அப்படி அல்லாஹ் கேள்வி கேட்கும் பொழுது நாம் இது குறித்து அல்லாஹ்விடத்தில் பேசியாக வேண்டும். நாம இந்த பிரச்சனைக்கு நாம ஆள்படுத்தப்படாமல் இருக்கணும்னு சொன்னா ஈமான ஸ்ட்ராங் ஆக்குறதை தவிர வேற வழியே கிடையாது. ஈமான் பலகீனப்படத்தான் செய்யும். பலகீனப்படும் பொழுது பலப்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை தேடுங்கள். முடிந்த அளவிற்கு மார்க்கம் சார்ந்த, மார்க்க சிந்தனை கொண்ட நண்பர்களோடு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமாக அல்லாஹ்வோடு நெருங்குவதற்குண்டான சூழல்களை, இதெல்லாம் நம்ம ஈமான பலப்படுத்தும். குர்ஆனோடு தொடர்பு கொள்வது, குர்ஆனோடு தொடர்பு வைப்பது, ஜும்மா உரையை தாண்டி வாராந்த உரைகள். இன்னைக்கு எத்தனையோ ஆலிம்கள் மார்க்க உரைகளை நிகழ்த்துகிறார்கள். இன்னைக்கு வீடியோக்களை எடுத்தோம்னா செல்போன்ல அவ்வளவுமே என்ன செய்யுது, நமக்கு கிடைத்து கொண்டே இருக்குது. நாம ஃப்ரீயான நேரம், பயணிக்கக்கூடிய நேரம், வாகனத்துல தூரமான இடங்கள்ல பயணிக்கக்கூடிய சூழல்ல எல்லா நேரங்களிலும் மார்க்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், மார்க்கத்தை படித்துக் கொண்டே இருக்கலாம். எல்லாம் கேட்க விருப்பம் இல்லையா? படிக்கத்தான் ஆசையா? படித்துக் கொண்டே இருப்பதற்குண்டான சூழலும் நமக்கு கையில வந்துருச்சு, உள்ளங்கையில வந்துருச்சு. ஆனா எடுத்து படிக்க சோம்பர, கேட்க சோம்பர, சைத்தான் நம்மை அப்படியே என்ன செய்யலாம், இந்த மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே. யா அய்யுஹன்னாஸ் கிடையாது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா என்று அல்லாஹ் சொல்வான். இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்வான். வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் என்பான். சைத்தானுடைய அடிச்சுவடு ஒண்ணு இருக்கும், சைத்தான் நடந்து போற பாதை இருக்கு, சைத்தான் கூடயே போறது வேற. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க, அடிச்சுவடு இருக்குது, அந்த சுவடு, அந்த காலடி தடம் இருக்குது, அதுல பயணிக்கிறது வேற. அப்ப இந்த இதெல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும்? மறுமைதான் நமக்கு நிரந்தரம், மறுமைதான் அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற கூலி, மறுமையில் தான் அல்லாஹ் எல்லா வளங்களையும் நமக்கு தர இருக்கின்றான்.
மறுமைதான் ஒரு மூமினுடைய நிரந்தர வாழ்விற்கான இடம் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் சம்பாதிப்பது, வாழ்வது, குடும்பம் நடத்துவது, நட்பு பாராட்டுவது, அன்பு பாராட்டுவது எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயம் அதற்கான நாட்களை குறித்து வைத்திருக்கிறான். யாருக்கு அல்லாஹ் எந்த வயதை தீர்மானிக்கிறானோ அந்த வயதில் நாம் மரணித்து விடுவோம். மறுமையில் எழுப்புவான், அதில் கேள்வி கேட்பான். அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு நாம் அல்லாஹுவை குறித்த அந்த நம்பிக்கையிலே பலகீனப்பட்டிருந்தால் நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற உபதேசத்தோடு நிறைவு செய்கின்றேன்.